வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவாவையும் சேமியாவையும் யூஸ் பண்ணி டேஸ்டியான கிச்சடி செய்ய போகிறோம். இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி சூடாகி வரட்டும். சூடாகி வந்த பிறகு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நெய்யில் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வறுத்த சேமியாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடைங்கள்லேயே வறுத்த சேமியாவே கிடைக்கிது. நீங்கள் வறுத்த சேமியாவே நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக நமக்கு கிச்சடி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா ரோஸ்ட் ஆகி செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே பாத்திரத்துலேயே நம்ம இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நெய்யை நல்லா உருகி வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு அதாவது 125 கிராம் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா செவந்து வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரவா நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாகி வந்துருச்சு. நமக்கு ரவாவையும் சேமியாவையும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு இருந்தால் போது நம்ம ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்திலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய்யையும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நெய்யும் எண்ணெயும் சூடாகி வந்த பிறகு நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு 4 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நாம் சேர்த்த பிரியாணி இலை, பட்டை எல்லாமே நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் காரத்துக்காக 5 சின்ன பச்சை மிளகாவையும் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கி வர்ற டைமில் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சின்னதாக 2 கேரட், கொஞ்சம் பட்டாணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இது கூடவே உங்களுக்கு பீன்ஸ் விருப்பப்பட்ட காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டையும் பட்டாணியை மட்டும் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். கிச்சடிக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லா மசாலா பொடியும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். மசாலா பொடியை காய்கறி கூட கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த கேரட், பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறோம். நம்ம இன்றைக்கி கிச்சடி பண்ணுறதுக்கு 200 கிராம் சேமியா, 125 கிராம் ரவா சேர்த்துருக்கோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். தண்ணி கொதிக்கிற டைம்லேயே நம்ம ஒரு 2 கொத்து புதினா இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லாவே நமக்கு வாசமாக இருக்கும். இப்போ புதினா இலையை சேர்த்துட்டு நம்ம மூடியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச ரவாவை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிப்படாமல் நீங்கள் கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம சேமியா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரவா சேமியா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு
லோ ஃப்ளேமில் நம்ம வந்து வச்சுருவோம். நல்லா வந்து சேமியாவும் ரவாவும் வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இடையில இந்த மாதிரி நம்ம நெய்யை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லாவே வந்து ஓரளவு ரெடியாகிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சேமியாவும் ரவாவும் வெந்து ரெடியான பிறகு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி தேங்காய் துருவலை சேர்த்து நம்ம கிளறி விட்டு நம்ம பரிமாறணும் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ஒரு தேங்காய் துருவலை சேர்த்த பிறகு மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல சூப்பராக டேஸ்டியான சாஃப்டான சேமியா ரவா கிச்சடி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.